அன்பான மேஷராசி அன்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் என்ன காரணம்? நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு நிம்மதி இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா என்ன காரணம்? இதை விட்டுருவோம். ஏன்னா எங்கெங்கே நல்லது வருதுங்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லது வருது. இப்போ இருக்கிற விஷயம் வரைக்கும் நல்லது தான். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. இதை முதல்ல நம்ம தெளிவாக இருக்கணும். ஒரு தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், பிறந்த நாள், கல்யாண நாள், இது மாதிரி எது வேணாலும் கொண்டாடுறோம் வீட்டில். அப்போ சந்தோஷம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக சந்தோஷம் இருக்கு. அப்போ இன்னைக்கு நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குன்னா அதற்குள்ள ஒரு விஷயம் மறைந்து இருக்கு. அது என்ன? வலி, பெயின். பெயின் இல்லாம ஒரு விஷயம் இருக்காது. உண்மைதானே? இப்ப பாருங்க, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு வலி உண்டு. அந்த வலி நமக்கு அந்த பெயின் இல்லைன்னா நமக்கு நிம்மதி இருக்காது, அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனா இது கிடைப்பதற்கு இறைவன் ஏதோ ஒரு வழி செய்கிறான். இப்ப இதுதான் இந்த தலைப்பு. இப்ப மேஷராசி இந்த காலம் வரைக்கும் இவ்வளவு தூரம் முன்னேற்றத்துக்குள்ள வந்திருக்கீங்க, இவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க, இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க பல பேர் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். நான் ஒரு காலகட்டம் எங்க ஊர்ல நாங்க ஒரு பெரிய பண்ணையமே பண்ணோங்க, ஆனா இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாம இருக்குங்க, வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற பெயின் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம், சார் நிறைய நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனால் நிறைய டவுன், மிகப்பெரிய டவுனை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நான் சந்தோஷமா இருக்கிற விஷயத்துக்குள்ள இந்த பெயின் எனக்கு இருக்கு. ஏன் இந்த டவுன் ஆகுது? ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் ஏன் வருது? இந்த வலியை ஏன் ஆண்டவன் எனக்கு கொடுக்கணும்? அதுவும் ஏன் என்னை பார்த்து தான் கொடுக்கணுமா அப்படின்னே கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லார் மனசுலையும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பல பேரும் வலிகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வலியை சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக ஒரு வழி காட்டுவார். சொல்லுவாங்க அந்த காலத்துல, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த காலகட்டம் நமக்கு ஒரு நல்ல வழியை இறைவன் காட்டக்கூடிய காலம். மேஷராசி அன்பர்களே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பல பேர் தன்னுடைய சோகங்களை எல்லாம் மறைத்து கொண்டு ஒரு நாடக மேடையில இருப்பது போல்தான் நாம இப்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறோம். இதானங்க உண்மை. அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணும். இதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு தேவை, கிரகங்களுடைய வலிமை தேவை. கிரகங்கள் சப்போர்ட் நல்லா இருந்தா தான் நமக்கு நல்ல வழி கிடைக்கும். அப்ப கிரகங்கள் சப்போர்ட் நமக்கு இருக்கிறதுக்கு நாம ஏதோ ஒண்ணு செய்யணும். கிரகங்களுக்கான பிரீத்தி நம்ம அவசியம் பண்ணணும். முதல்ல மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய வில் பவரை விட்டுடக்கூடாது. யாரு வேணாலும் எது வேணாலும் சொல்லுவாங்க, தம்பி நீ வளர மாட்ட, தம்பி நீ சக்சஸுக்கு போக வாய்ப்பு இல்லை, தம்பி உன்னை ஏத்துக்க யாரும் வாய்ப்பு இல்லை, எது வேணாலும் சொல்லுவாங்க. யாரு வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா மேஷராசிக்காரர்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தையை காதின் வழியாக இதயத்திற்குள் கொண்டு போகாதீர்கள். இதான் நான் உங்களுக்கு சொல்ற முதல் செய்தி. என்ன காரணம் அப்படின்னா, உங்க ராசி சந்திரன் அங்க உட்காரும் பொழுது உங்களுடைய விதி அம்சத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய். இந்த செவ்வாய் முருகப்பெருமானுடைய கிரகம். அப்ப சுப்பிரமணிய சுவாமிக்கு எத்தனை பிரச்சனைகள், ஞானப்பழத்திலிருந்து திருச்செந்தூர்ல சம்ஹாரத்திலிருந்து திருத்தணியில பிரச்சனைகள், பழமுதிர்ச்சோல், எந்த அறுபடைகள் இருங்க,
எல்லாத்தையும் வென்று வந்தவர் தான் முருகன். முருகன் தோற்றானா? ஒரே ஒரு செய்தி சொல்ல முடியுமா முருகன் தோத்து போனான்னு? இன்னைய வரைக்கும் முருகனை நம்பக்கூடிய அத்தனை நண்பர்களும் இன்று வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க, குழந்தை இல்லைன்னு வந்தாங்க. நான் சொன்ன எளிமையான பரிகாரம், கந்த சஷ்டி கவசம் தினசரி படிமா. காலையில் சாயந்தரம் படி, 2 வேளை படி. நீ தனியா படிக்கணும், உன் வீட்டுக்காரர் தனியா படிக்கணும். 4 மாசம் சென்று 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கணும் அந்த புத்தகத்தை. அது மனப்பாட சக்தி என்னைக்கு ஆகுதோ அன்னிலிருந்து 48வது நாள் உனக்கு கண்டிப்பாக அந்த ஞான குழந்தை பிறந்துருவாமான்னு. இது உண்மை, நடந்த உண்மை. அப்ப தோல்வி அப்படிங்கிறது வராது. ஆனா இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பெயின் உங்களுக்கு அதிகமா வரும்பொழுது, மன வேதனைகள் வரும்பொழுது, நம்ம இந்த உலகத்துல தோத்துட்டோமே எண்ணங்கள் வரும்பொழுது, தோக்கல ஜெயிக்கிறதுக்கான இடத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு அடி தான்னா வெற்றி அப்படிங்கிறதுல தான் மேஷராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். உங்களுடைய பலமே வில் பவர் தான். உங்களுடைய பலம் எது? உங்களுடைய வில் பவர், நம்பிக்கை. உங்களுடைய எண்ணத்தை என்னைக்கும் கீழே இறக்க வேண்டாம். நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு சாட் எடுத்து எழுதிருங்க, நான் இந்த அரசியலில் இந்த இடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு மேஷராசிக்காரவங்க எழுதுங்க. நான் மருத்துவ படிப்பிலே இந்த அளவுக்கு முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் எழுதுங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ல நான் இந்த இடத்தை வர வேண்டும், வியாபாரத்தில் நான் கொடிகட்டி பறக்க வேண்டும், இதுவரைக்கும் ஏற்பட்ட எனது கடன் கஷ்டங்கள் இது நீங்க வேண்டும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு தீர வேண்டும், இத்தனை நாளுக்குள்ள தீர வேண்டும். இது மாதிரி அது மருத்துவமா இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், வாழ்வாதாரத்தில் எந்த இடத்தில் நீங்கள் மேஷராசிக்காரர்கள் இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய வலியை பொறுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், இல்லைன்னு சொல்லல. இன்னும் கொஞ்ச நாள் இந்த வலிக்கு மருந்து நீங்க கீழே உங்களுடைய சூழ்நிலைகளை மாத்தாம முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய வில் பவரை விட்டு கொடுக்க கூடாது. இதுதான். நீங்க உங்க மனசு தளர்ந்து விட்டது அப்படின்னா உங்களால எதையுமே செய்ய முடியாது. மேஷத்துடைய பெரிய பலம் துணிச்சல். மேஷத்துடைய பெரிய பலம் துணிச்சல். நம்ம ஒரு சொல்லுவாங்க, எங்க வீட்டில் எங்க தாத்தா சொல்லுவாரு, முன்னாடி கால் எடுத்து வச்சு போனா பின்னாடி கால் தானா வரும்டா அப்படின்வாரு. முன்னுக்கு வரணும்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னா அவன் பின்னாடி போக மாட்டான். இப்ப நீங்க என்ன நடக்கணும்? கல்யாணமா, குழந்தையா, வாழ்க்கையில வெற்றியா, படிப்பா, எந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணத்தை நீங்க உயர்த்துங்க. இதற்கு முருகன் உங்களுக்கு துணை செய்வார். அதனாலதான் நான் சொன்னேன், முருக கடவுள் தோத்தத சரித்திரமே கிடையாது. எல்லா இடத்துலயும் வெற்றி பெற, சூரபத்மனையே வெற்றி பெற வச்சிருக்கிறான். சூரபத்மன் வென்றானா இல்லையா? வென்றவன் சூரபத்மனை தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டான். அதுவும் தான் முருகன். தோற்றவனையும் பக்கத்தில் வச்சுப்பான். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெயின், வலி 100% குறைவதற்கு சாஷ்டாங்கமாக முருகனை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இதுவே தாரக மந்திரம். அது மட்டும் இல்ல, 2 விஷயம் சொன்னேன். முதல் விஷயம், நீங்க உங்க தலையெழுத்தை நீங்க தயவு செய்து பின்வாங்காதீங்க, முன்னுக்கு வாங்க. இதுதான் உங்களுடைய முதல் எழுத்து. 2வது எழுத்து, முருக மந்திரத்தை சொல்லுங்கள். என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, மேஷம் வலிகளை பொறுத்து கொண்டிருக்கிற இந்த மேஷத்திற்கு நல்ல வழி கிடைக்கும். இந்த வழியை கொடுப்பதற்கு நீங்க 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீடுகள்ல சரவண பவ அப்படிங்கிற கோலம் போடுங்க. வீட்டில் சுவாமி ரூம்ல நான் ஏற்கனவே ஒரு பதிவுலையும் இதை கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்களுடைய வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு
100% உங்கள் செவித்திறனை நீங்கள் அதிகப்படுத்தணும். எதையுமே முழுமையா கேளுங்க, அப்புறமா பதில் சொல்லுங்க. மேஷராசிக்காரவங்க எடுத்த உடனே பேசவே பேசாதீங்க. யார் எது சொன்னாலும் பேசாதீங்க, முழுமையா கேளுங்க. இவன் எதுக்கு வந்திருக்கிறா, என்ன பேசுறா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அந்த செவித்திறன் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி ஞானம் ஏற்படும், அதற்கு சிறந்த பதில் கிடைக்கும். இப்போ புரியுதா? ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமான இடத்தை கொடுப்பார். முருகன் உங்களை என்னைக்கே கைவிட மாட்டான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற பெயின் எல்லாம் டோட்டலி கிளியர் ஆயிடுது. இதுவரைக்குமே உங்க பெயின்களை மறந்துதான் வெற்றியை பார்க்குறீங்க. அந்த வெற்றி தொடரும், வழி கிடைக்கும், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளைய நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.